யாக்கோபு தம் பிள்ளைங்களை எல்லாம் ஆசீர்வதித்த ஆசீர்வாதம். யாக்கோபு தம் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறான். அப்போது யோசேப்பை பார்த்து அவன் ஆசீர்வதிக்கிறான். யோசேப்பை பார்த்து அவன் ஆசீர்வதிக்கிற இந்த வசனம் தான் நம்ம இப்போ படித்தோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 25 நினைக்கிறேன், 25 எல்லாரும் படிக்கலாமா? அவர் உயரே வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் மட்டும் படிக்கிறேன், நீங்கள் யாரும் படிக்கல, கூட ஒரு 2-3 பேர் தான் படிக்கிறீங்க. எல்லாரும் படித்தா நல்லா இருக்கும் இல்லை? அப்புறம் பாருங்க, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்பினுடைய சிரசின் மேலும் தங்கள் சகோதரர் விசேஷிய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. இப்போ நம்ம பார்த்தோம். இதில் பொதுவாக நான் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையே சொன்னேன், ஆசீர்வாதத்தை குறித்து தான் நான் உங்களோடு கூட பேச போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதாவது ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தெரிஞ்சிருக்கிற சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். யாருக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதம் உரித்தாகும் அல்லது சொந்தமாகும், யாருக்கெல்லாம் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்ம பார்க்குறோம். எல்லாரையும் நம்ம சொல்கிறோம், எல்லாரும் ஆசீர்வதிக்கிறோம். ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தான், கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஆபிரகாம் ஜெபம் பண்ணா, ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு நாம் தெளிவாக பார்க்க போகிற விஷயம், தேவன் யாரையெல்லாம் ஆசீர்வதிக்கிறார், எப்படி இருந்தால் ஆசீர்வதிப்பார், என்ன செய்தால் ஆசீர்வதிப்பார், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஏறக்குறைய 20 பேர்களை நம்ம பார்க்க போகிறோம். 20 பேர் எப்படிலாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு. அந்த 20 பேரில் நமக்கு ஒரு இடம் இருக்கா, இல்லை 20லுமே நான் இருக்கிறேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால் உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். அப்படி இல்லை, ஏதாவது ஒரு அவர் வாசித்த ஏதாவது ஒன்றுலையாவது நீங்கள் இருக்கிறீங்களான்னு நான் சொல்லுகிற வசனங்களை எல்லாம் நீங்கள் அப்படியே உங்களுக்குள்ள கிரகிச்சு வாங்கி உங்களுக்குள்ள அப்படியே தேடி பாருங்க, அந்த ஆசீர்வாதம் எனக்குள்ள இருக்கா, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவனா நான் இருக்கிறேனா அப்படிங்கிறது தான் நமக்கு இன்னைக்கு பார்க்க வேண்டிய விஷயம். நம்ம தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். அது நமக்கு சுதந்திரமாக ஆகணும்னா அவர் எதிர்பார்க்குறபடி நம்ம நடக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் நம்ம பார்க்குறோம், நம்ம பெரியவங்க சிறியவர்கள் பெரியவர்களால் ஆசீர்வதிக்கப்படுகிறது இயல்பு. வீட்டில் கூட பாருங்கள், வீட்டுக்கு தலைவராக இருக்கிற அப்பா அம்மா பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஆமாம் தானே? வீட்டில் அப்பா அம்மா இருக்கிறவங்க அவங்க தான் தலைவர்கள், தலைவன் தலைவி. அவங்க பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாரும் அவங்களால ஆசீர்வதிக்கப்படுவாங்க. இதுதான் இயல்பு, நாட்டினுடைய இயல்பு, எல்லா மக்களுடைய இயல்பும். ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவன் எல்லாருக்கும் உள்ள ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னால், சிறியவர்கள் பெரியவர்களால் ஆசீர்வதிக்கப்படுவது. அப்போ நீங்கள் கவனிங்க, இது பெரியவர்கள் பெரியவர்களால் ஆசீர்வதிக்கப்படுவதை தாண்டி நேரடியாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை தான் நம்ம பார்க்கிறோம். யாரையெல்லாம் தேவன் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 20 பேரை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் முதல் நபர் நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். ஆமேன். ஒரு அழிலே சொல்லமா? இப்போ நான் முதல்ல பார்க்குறோம், யார் தெரியுமா பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான்? யார் இது? உண்மையுள்ள மனுஷன். இந்த உண்மையுள்ள மனுஷன் யார்?
யாருக்கு உண்மையாக இருக்கணும்? ரொம்ப முக்கியம். பார்த்தீங்கன்னா வீட்டில் நம்ம பார்க்குறோம், வீட்டில் எல்லாருக்கும் நம்ம உண்மையாக இருக்க முடியுமான்னா அது கஷ்டம்தான். எல்லாரையும் திருப்திப்படுத்துறதுங்கிறது கூடாத காரியம். ஒருத்தர் நல்லவங்கன்னாங்க, ஒருத்தர் அந்த ஒரு மோசமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சபையில் கூட அப்படி தான். இப்போ நான் பேசுகிற வார்த்தைகள் சில பேருக்கு துன்புறுத்துகிற மாதிரி இருக்கும், சில பேர் கடினமான கட்டாயமான வார்த்தை, இதை இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு நினைப்பாங்க. காரணம் என்னென்னா அது அவங்களுடைய அந்த 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 உண்மை தன்மை வெளிப்படுகிற ஒரு விஷயம். அப்போ என்னன்னா எல்லாருக்கும் அந்த காரியம் ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்னா எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும்தான் இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. இப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்கன்னா உண்மையுள்ள மனுஷன் அப்படின்னா நாம கணவன் மனைவி கிட்ட உண்மை, மனைவி கணவன் கிட்ட உண்மை, பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட உண்மை, பெற்றோர்கள் பிள்ளைங்க கிட்ட உண்மை இருக்கிறாங்க. சில பேர் இல்லாமல் இருக்கிறாங்க. இல்லாத போறவங்களை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்க தேவனிடத்தில் உண்மையுள்ளவர்களா இருக்கிறீங்களா? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான காரியம். நாம தேவனிடத்தில் உண்மையா இருக்கிறோமா? அப்படி இருந்தாக்கா தேவன் என்ன செய்யறாரு? நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த வசனத்தை பாருங்க. உண்மையுள்ள மனுஷன். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? பரிபூர்ணம்னா என்ன? நிறைவான ஆசீர்வாதங்கள், குறையில்லாத ஆசீர்வாதங்கள். யாருக்கு கிடைச்சது? உண்மையுள்ள மனுஷன். அப்போ நம்ம லைஃப்ல பார்த்துங்க, நாம தேவனுக்கு உண்மையா வாழ்ந்தோம்னா, உண்மையா இருந்தோம்னா ஒரு ஆசீர்வாதம் கூட நமக்கு குறைவுபடாது. அப்போ குறைவா இருக்கிறவங்கலாம் அப்போ அவங்க உண்மையா இல்லையா? அது எனக்கு தெரியாது. அப்படி என்ன கேள்வி கேட்டீங்கன்னா என்னால் பதில் சொல்ல முடியாது. ஆனா வசனம் தெளிவா சொல்லுகிறது, உண்மையுள்ள மனுஷன். அல்லேலூயா. இப்போ உண்மையுள்ள மனுஷன், தேவன் உண்மையுள்ள மனுஷனை கர்த்தர் பாதுகாக்கிறார், உண்மையுள்ள மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உண்மையுள்ள மனுஷனை அவர் காப்பாற்றுகிறார். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நீங்க யாருக்கு உண்மையா இருக்க பிரயாசப்படுறீங்க அப்படின்னா, அதாவது நாம என்ன நினைக்கிறோம், சில மனைவிமார்க கணவனுக்கு உண்மையா இருக்க, மனைவி புருஷன்மார்க மனைவிக்கு உண்மையா இருக்க, பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு உண்மையா இருக்க பிரயாசப்படுறாங்க. ஆனா எல்லா நேரத்திலையும் அவங்களுக்கு நம்ம உண்மையா இருக்க முடியுமான்னு சொன்னா கொஞ்சம் கேள்விக்குறிதான். ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருந்தா மற்ற எல்லாருக்கும் நிச்சயமாக உண்மையா இருப்பீங்க. அப்படி இப்பதான் புரிஞ்சா பழகுது. நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருந்தா மற்ற எல்லாருக்கும் நீங்க எப்படி தெரியுவீங்க? உண்மையா இருப்பீங்கன்னு தெரியும். மற்றவங்களுக்கு பார்வைக்கு இவரை பாருங்க உண்மையான மனுஷன். இப்போ யோபு பார்த்தவங்களாம் சொல்றாங்க உத்தமனும் நீதிமானும் சொன்னாங்க. அப்போ அப்படி எப்படி தெரிஞ்சது? அவன் கர்த்தருக்கு உண்மையா இருந்தான். அவன் கர்த்தருக்கு உண்மையா இருந்ததுனால பார்க்குற எல்லாருடைய பார்வைக்கு அவன் எப்படி இருந்தான்? உத்தமனா இருந்தான், நீதிமானா இருந்தான், சன்மார்க்கனா இருந்தான், தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகுகிறவனாக இருந்தான். அப்போ ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நாம எப்படி இருக்கணும்னா உண்மையுள்ள மனுஷியாக நாம வாழ்ந்தா போதும், உலகம் நம்மை உண்மையுள்ளவர்களாக ஏற்றுக்கொள்ளும். நீங்க பாக்குறீங்க சில பேர் துன்மார்க்கமா இருப்பாங்க. ஆமா, உண்மையா வாழ்ந்து ஒரு இன்னத்தை சாதிச்சிட்டாரு நான் பாரு அப்படின்னு சொல்லி வாழ்ந்தவங்க நிறைய பேரை நம்ம பார்த்துருக்குறோம். அவங்க முடிவு என்னன்னாக்கா, துன்மார்க்கருடைய முடிவு அழிவு தான். அவங்க நிலைச்சி வாழ்ந்து இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டார்களானா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். வசனம் என்ன சொல்லுது? துன்மார்க்கருடைய முடிவு அழிவு. அப்போ அவங்க அதே நீங்க பார்த்தீங்கன்னா உண்மையுள்ளவர்களுடைய முடிவு சம்பூர்ண பரிபூரண ஆசீர்வாதம். அப்போ ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. துன்மார்க்கருக்கும் உண்மை உள்ளவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. துன்மார்க்கருக்கு முடிவு அழிவு, உண்மையுள்ளவர்களுக்கு முடிவு பரிபூரண ஆசீர்வாதம். ஒன்று நம்ம பார்த்தோம். முதல் யாரு? உண்மையுள்ள மனுஷன். அந்த லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதாவது என்னன்னா, நான் யாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆமாவா? நீங்க யாருன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்.
உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாதுங்க. இப்போ உதாரணத்துக்கு என் மனைவி எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியவே தெரியாது, அவளுக்கு மட்டும்தான் தெரியும். நான் எப்படிப்பட்டவன்னு ஓரளவுக்கு என் மனைவிக்கு தெரியும், ஆனால் முழுமை தெரியாது. அதே போல் என் மனைவியை பற்றி எனக்கு எவ்வளோ தெரியும்னா ஓரளவுக்கு தெரியும். அப்படியானா முழுமையாக தெரிஞ்சவங்க நம்மளை குறித்து, அதான் வசனம் சொல்கிறாரு, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால், ஆமாங்க, நம்ம யாருன்னு நமக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நான் யார் தெரியுமா அப்படின்னா அத்தனை பேரும் ஆளுக்கு ஒன்று சொல்லுவீங்க, ஆனால் உண்மையான நிலைமை எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் யாருங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நான் உண்மையானவனா அப்படின்னு, நீங்கள் உண்மையானவர்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா பரிபூரண ஆசீர்வாதம் உங்கள் மேலே, உங்கள் தலை மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே வந்து நிலைத்திருக்கும். அதை யாராலையும் பறிக்க முடியாது. சாத்தா பறிக்க முடியாது, துன்மார்க்கர் பறிக்க முடியாது, கேடு சூனியம் செய்கிறவங்க பறிக்க முடியாது. ஏன்? தேவன் உன்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஆசீர்வாதத்தை உண்மையில் வைத்திருக்கிறார். அதை பக்தர் சொல்லும்போது, பவுல் சொல்லும்போது, தேவன் என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினபடியால் நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்போ தேவன் நம்மளை உண்மையுள்ளவர் என்று எண்ணினா அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறத இந்த உலகத்தில் எவனாலையும் தடுக்கவே முடியாது. அப்படி ஆசீர்வாதம் குறைவுபடுச்சுன்னா நம்ம செய்ய வேண்டியதுன்னா உட்காந்து நம்ம அலசி பார்க்கணும், ஆராய்ந்து பார்க்கணும், எங்கே உண்மை குறைஞ்சிச்சு. நான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், உலகத்தில் எல்லாருக்கும் நம்ம உண்மை உள்ளவங்களாக இருக்க முடியாது. ஒருத்தருக்கு உண்மையானவங்களாக இருந்தால் ஒருத்தருக்கு நம்மளை பார்த்து பகைக்கிறவங்கள தான் இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் தேவனுக்கு உண்மையாக இருக்க முடியும். அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மற்றவங்களும் உங்களை உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணிக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இரண்டாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம். மறுபடியும் படிங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? அடுத்தது, தாழ்மையாய் இருந்து கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். தாழ்மையும் வேணும், அதே நேரத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் வேணும். அப்போ நான் சிலர் பார்த்தீங்கன்னா தாழ்மையாக இருப்பாங்க, ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்காது. ஒருத்தர்கிட்ட கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்காது, பயம் இருக்கும், ஆனால் என்ன இருக்காது, தாழ்மை இருக்காது. அப்போ தாழ்மைன்னா என்ன, கர்த்தருக்கு பயப்படுற பயம்னா என்ன? அதாவது உங்களை பார்த்த உடனே சோத்திரம் 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 அப்படிங்கிறது தாழ்மையா, இல்லை உங்களை எனக்கு சமமாக மதிக்கிறது தாழ்மையா? யோசித்து சொல்லுங்க. ஒன்றும் அவசரம் ஒன்றும் இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், உங்களை பார்த்த உடனே ஐயோ சோத்திரம் சோத்திரம் சிஸ்டர், உங்களை மாதிரி ஆகுமா பிரதர், உங்களை மாதிரி ஆகுமா, உங்களுக்கு நிகர் உங்களை தான் சிஸ்டர் அப்படின்னு சொல்றது தாழ்மையா, இல்லை எனக்கு சமமாக உங்களை நான் நினைக்கிறேன்னா அது தாழ்மையா? எல்லாம் யோசிச்சு சொல்லுங்க. அப்புறம் நான் திருப்பி இன்னொரு கேள்வி கேட்பேன், அதில் வந்து நீங்கள் மாட்டிக்கூடாது. அப்போ உங்களுக்கு முன்ன தோத்திரம் 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 அப்படி குனிஞ்சு கும்பாடு போட்டேன்னா அதெல்லாம் அது வேஷம். அது என்ன? அது வேஷம். அப்போ தாழ்மை என்னன்னா, உங்களை எனக்கு நான் சரிசமமாக நினைக்கணும். நீங்கள் மற்றவங்களை, உங்களை விட மற்றவங்களை நம்ம மட்டும் ஒஸ்தி, மற்றவங்களை எல்லாம் மட்டும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்குள்ள என்ன இல்லை, தாழ்மை இல்லை. ஏன்னா மற்றவங்களை அவமதிக்கிற புத்தி உங்களுக்குள்ள இருக்கு. அப்போ என்ன வராதுன்னு சொன்னா ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், அப்புறம் என்ன பாருங்க, மகிமை, ஜீவன் வரவே வராது. இப்போ நீங்க ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம்னா என்ன அர்த்தம்? ஐஸ்வர்யம்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வாதம், பணத்தினால், ஐஸ்வர்யத்தினால் பணத்தினால் வர்ற ஆசீர்வாதம். மகிமை, மற்றவங்க கொடுக்கிற கணத்தினால் மரியாதையினால் வர்ற ஆசீர்வாதம். ஜீவன், நீடித்த நாட்களால் கிடைக்கிற ஆசீர்வாதம். இந்த 3 ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்குறோம். அதுக்கு 2 வகையான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று
தாழ்மை. ரெண்டாவது கர்த்தருக்கு பயப்படுற பயம். முதல்ல தாழ்மைன்னா நம்ம பார்த்துட்டோம். தாழ்மைன்னா என்ன? மற்றவங்களை யாரையும் அற்பமா எண்ணாத இருந்தாவே அதுவே தாழ்மை தான். அப்போ ரெண்டாவது கர்த்தருக்கு பயப்படுற பயம் அப்படின்னா என்ன? ஆண்டவர் வந்திருக்கிறார், ஓஹோ கர்த்தர் வந்திருக்கிறார், ஓஹோ கர்த்தர் வந்திருக்கிறார் அப்படின்னு பயப்படுறதுக்கு பேர் என்ன தெரியுமா? என் பேர் ஏமாத்துக்காரன்னு பேர். ஏன்னா நான் என்ன பண்றேன், மற்றவங்க எதிர்க்க பயப்படுற மாதிரி நடிக்கிறேன், நடிப்பு அது. ஆனா உண்மையா பயப்படுறது என்னன்னா, அவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிறதுக்கு பேர் தான் பயப்படுறது. அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிவது, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது, அவர் சொல்ற எல்லாத்துக்கும் நாம கீழ்ப்படிறதுக்கு பேர் தான் அவருக்கு பயப்படுற பயம். ஒரு பையன், ஒரு அப்பா, ஒரு பிள்ளை, அவன் அப்பா அப்பாவுக்கு அவன் பயப்படுறான் அப்படின்னு சொன்னா, அப்பா அடிக்கிறவர் அப்படின்னு வச்சுக்கலேன், அவன் பயப்படுவான். ஏன்னா அந்த ஆள் மோசமான ஆள், கோவம் வந்தா அடிச்சிடுவான் அப்படின்னு பயப்படுறான். இப்போ அப்படி அப்படி அன்பா இருக்கிற ஒரு அப்பா அவன் பயப்படுறான். அது எப்படி பயப்படுறான் அப்படின்னா, அவங்க அப்பா மேல அவன் அன்பா இருக்கிறதுக்கு தான் இந்த பயப்படுறதுன்னு பேரு. அல்லேலூயா. இப்போ நாம தேவன் பேர்ல அன்பா இருந்தா மற்றவர்களை நாம மற்றவர்களுக்கு நீங்க கீழ்பட்டு போகக்கூடாது. மற்றவங்களை நீங்க சமமா மதிச்சாவே உங்களுக்குள்ள கீழ்ப்படிதல் உண்டு. நிறைய பேர் என்னன்னா, நான் என் அளவுக்கு அவங்க படிக்கல, ஒன்று என் அளவுக்கு அவங்களுக்கு வசதி கிடையாது, ரெண்டு நான்லாம் ரட்சிக்கப்பட்டு 40 வருஷம் ஆகுதுங்க, அது இப்பதான் வந்துச்சு. இதுவும் கீழ்ப்படியாமை தான். ஏன் அப்படின்னா, நீ என்ன பண்ற, அவங்கள அசட்டை பண்ற. எதனால? நான்லாம் ஆண்டவருக்குள்ள 40 வருஷமா வாழறேன், எனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னா நினைச்சேன்னா, நான் எனக்குள்ள என்ன இல்லை, தாழ்மை இல்லை. அப்போ எவ்வளவு நாளைக்கு நம்ம தாழ்மையா இருக்கணும்? எவ்வளவு நாளைக்கு நம்ம தாழ்மையா இருந்தா அது தாழ்மையின் பேரு? முடிவு பரியந்தம். இயேசு கிறிஸ்து தன் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அப்ப நாம எவ்வளவு நாளைக்கு தாழ்த்தணும்? நம்முடைய முடிவு பரியந்தம், நம்முடைய ஜீவன் உள்ளவரை நம்ம அந்த தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. முதல்ல நம்ம பார்த்தோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவான். இரண்டாவது, தாழ்மை உள்ளவனுக்கும் தேவ பக்தி உள்ளவனுக்கும் கர்த்தர் ஜீவனையும் ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் ஜீவனையும் கொடுப்பார். ஐஸ்வர்யம் மீன்ஸ் ஆசீர்வாதம், மகிமை என்பது மரியாதை, மூன்றாவது ஜீவன்னா நீடித்த நாட்களை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ நீங்க கவனிச்சு பாருங்களேன், நம்ம கிட்ட அந்த தாழ்மை இருக்கா? நாம பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம எதிர்க்க ஒருத்தர் போறாரு, ஆனால் சில நேரத்தில் நானே பார்க்காத போயிருக்கிறேன். அதை வச்சுக்காதீங்க, ஏன்னா எனக்கு விஷன்ல பிரச்சனை இருக்கு. பக்கத்தில் தொட்டு சோத்திரம் பண்ண தான் நான் சோத்திரம் பண்ணேன். ஒருத்தர் சோத்திரம் பண்ணிட்டு போறாரு, பையன் சொல்றான், ஏம்பா அவர் உனக்கு சோத்திரம் பண்றாரு பாடினா, யாரா அப்படின்னு பார்க்குறேன். காரணம், விஷன்ல ப்ராப்ளம் இருக்கு. அதனால நான் பண்ணல, நான் சோத்திரம் பண்ணி அவர் சோத்திரம் பண்ணல, அவர் ரொம்ப கொழுப்பு தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா அப்படி பிரச்சனை இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அவங்கள நாம தப்பா நினைக்க கூடாது. விஷன் ப்ராப்ளம் இருந்து அவங்க உன்னை கவனிக்கலைன்னா அது தப்பு கிடையாது. ஆனா தெரிஞ்சோம் பார்க்காத மாதிரி, அப்படி கண்டுக்காத மாதிரி அவங்க எதிர்க்கிறாங்களா, ஐயோ சோத்திரம் பாட்டுவரே, சோத்திரம் 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 நான் போறேன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன அர்த்தம்னா, நான் அவங்கள அசட்டை பண்றேன் அப்படின்னு அர்த்தம். என்ன தெரியுமா? கண்ட சகோதரன் நீ விசுவாசிக்கலனா காணாத தேவனை எப்படி நம்ப விசுவாசிப்ப? யோசிச்சு பாருங்களேன். கண்ட சகோதரன் நீ கனப்படுத்தல, உங்க கண்ணுக்கு பார்க்காத தெய்வத்தை எப்படி நீ கனம் பண்ணுவ? ஒருத்தர் பார்க்கும்போது நீ சோத்திரம் பண்றேன்னா அந்த சோத்திரம் யாருக்கு சொந்தம்? அது சோத்திரங்கிற வார்த்தை, பிரைஸ்லாட்ற வார்த்தை, அல்லேலுயான்ற வார்த்தை, இது எல்லாமே என் இயேசுக்கு சொந்தமான வார்த்தை, எந்த மனுஷனுக்கும் சொந்தமானது கிடையாது. ஆமென். அப்ப அந்த வார்த்தையை நம்ம சொல்லாமா சொல்லக்கூடாதா? நான் பண்ணு, அவன் ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கல,
சோத்திரம் சொல்லிட்டு நம்ம பாட்டுன்னு போவோம். அவங்க என்ன இப்படி எனக்கு பயங்கரமான பகையாளி, ஜென்ம பகையாளி அப்படின்னு யாரையும் நிறுத்தாதீங்க. ஏன் தெரியுமா? நீங்க தான் பகையாளியா இருப்பாங்க, அவங்க ஆண்டவரோட சேர்ந்துருவாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம கோவப்படுறதுனால நிறைய ஆசீர்வாதங்கள் நம்ம இழந்துடுறோம். நிறைய பேர் நம்ம உதாசீனப்படுத்துறதுனால, சிலர் நம்ம அவமதிக்கிறதுனால அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க கண்ணுக்கு முன்னே, நீங்க கண்ணுக்கு முன்னே. நாம இன்னும் போக போக இறங்கி போய்க்கினே இருப்போம். நான் சொல்றேன், தாழ்மை உள்ளவர்களுக்கும் கர்த்தருக்கு பயப்படுபவர்களுக்கும் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். மறுபடியும் வாசிங்க. ஒரு அழில சொல்லலாமா? மூணாவது யாருங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க? சத்தமா சொல்லுங்க. விசுவாசம் உள்ளவர்கள். உங்களுக்கு தெரிஞ்சு யாருன்னா விசுவாசம் உள்ளவங்க இருக்காங்களா? விசுவாசிங்க இருக்காங்க. விசுவாசம் உள்ளவங்க இருக்காங்களா? விசுவாசம் உள்ளவங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் என்ன வித்தியாசம்? மறுபடியும் கேட்டா, விசுவாசம் உள்ளவங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது என்னங்கன்னா, இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கு விசுவாசம்னு பேரு. அவர் சொன்னதை நம்பி மரணமானாலும் பரவாயில்ல அப்படின்னு காத்திருக்கிறதுக்கு பேரு விசுவாசம். இயேசுவை நம்புறவங்களுக்கு பேரு விசுவாசி. அவர் வார்த்தைக்காக ஜீவன் உள்ள வரை காத்து இருக்கிறவங்க பேர் தான் விசுவாசம். விசுவாசம் உள்ளவர்கள். அப்ப பாருங்க, விசுவாசம் உள்ளவங்களும் விசுவாசிகளும் சரிசமம் ஆனவர்கள் அல்ல. அவங்க சரிசமம் ஆகணும்னா அந்த விசுவாசிகள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசமா எப்படி இருக்கிறது? அவர் செய்வார், நிச்சயமா செய்வார் என்று கடைசி வரையிலும் காத்திருக்கிறது, அதுதான் விசுவாசம். கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்புவாங்க, கட்டாயம் ஆண்டவர் சுகம் கொடுப்பார். ஒரு வாரம் ஆச்சு, கட்டாயம் சுகம் கொடுப்பார். ஒரு வாரம் 2 வாரம் ஆச்சு, கட்டாயம் சுகம் கொடுப்பாரு அப்படின்வாங்க. 4வது வாரம் ஆச்சு, சுகம் கொடுப்பாரு. அது ஒரு சில வியாதிகளுக்கு மட்டும்தான். அதாவது என்னன்னா, பாவம் அவர் மட்டும் என்ன பண்ணுவாரு? உடம்புல அத்து நோய்க்கெல்லாம் அவர் என்ன பண்ணுவார்? உடம்ப உண்டாக்குனதே அவரு தாங்க. உடம்புல அத்து நோய், உடம்புல அக்காத நோயெல்லாம் ஒன்றும் கிடையாது அவருக்கு. அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அந்த விசுவாசம் உனக்கு இருக்கணும். அவர் அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். இது பேர் தான் விசுவாசம். நாம என்ன பண்ண தெரியுமா? விசுவாசிக்கும். நிறைய பேர் விசுவாசிக்கும். நிறைய பேர் விசுவாசிகள்லாம் விசுவாசத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஒன்று சொல்லட்டுமா? விசுவாசங்கிறது வரத்தில் ஒன்று, விசுவாசம் என்பது கனியில் ஒன்று. இந்த விசுவாசங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு சாதாரணமா நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? விசுவாசிக்கிற, இப்போ உதாரணத்துக்கு நான் இங்க இருக்கிற நீங்க, நான் கர்த்தரை மரணமானாலும் விசுவாசிப்பேன் அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுங்களேன். டப்புன்னு ஒரு ஃபேன் கைட்டு கீழே விழுந்துச்சு. ஒரு ஃபேன் கைட்டு கீழே விழுது. எழுந்து உயிர் தப்பிச்சா எடைய ஓடி போய் என்ன ஸ்பேன் வச்சுக்கிறாங்க, என்ன சபை நடத்துறாங்க, என்ன இவங்க கொஞ்சம் கூட ஒரு இது இல்லை, அப்போ செக் பண்ணக்கூடாது, அதெல்லாம் கைண்டு தலைமையில் விழுந்து நேரம் செத்துருப்பினேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நான் சொல்றேன் அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. ஏன்னா ஏன் விசுவாசம் இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னு கேட்கணும்ல. விசுவாசம் இல்லாம, அதாவது தேவனுடைய உத்தரவு இல்லாம தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழாது. அப்படின்னா அந்த ஃபேன் விழுதுன்னா தேவனுடைய
உத்தரவின் பேரில் விழுந்தது. அப்ப யார் மேல பழி சொல்லலாம்? யார் மேலையும் சொல்ல முடியாது. அது யார் மேல பழி சொல்லணும்? என் விசுவாசத்தின் பேர்ல தான் நம்ம சொல்லணும். நான் விசுவாசிக்கிறேங்க, அவர் இன்னார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் ஆனாலும் பரவாயில்லைங்க, நான் விசுவாசிக்கிறேன். யோபு கவனிங்களேன், அவன் எப்படி விசுவாசித்தான்னா, எல்லாம் அழிஞ்சிடுச்சுங்க, எல்லாம் அழிஞ்சு போச்சு. என்ன அழிஞ்சுது? 7000 ஆடு அழிஞ்சுது, 3000 ஒட்டகம் அழிஞ்சுது, 500 ஏறு மாடு அழிஞ்சுது, 500 கழுதைகள் அழிஞ்சுது, 10 பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் செத்து போச்சு. கொஞ்சம் சீரியஸாக குழந்தைங்க வீட்டில் உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் நம்ம படுற பாடு இருக்கு பார்த்தீங்களா? டாக்டருக்கோ, டாக்டர்ண்டப்போ, அந்த டாக்டர்ண்டப்போ, அந்த டாக்டர் என்ன பார்க்குறான், அவன் என்ன பார்க்குறா, இவோ இன்னொரு டாக்டர்ண்டப்போ, இப்படி ஒரு 10 டாக்டர் அவங்க சுகமாகறதுக்குள்ள பார்த்துரும். ஆனால் ஒரு நிமிஷம் நின்று தலை மேலே கையை வச்சு இயேசுவின் நாமத்தில் சுகமாகட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணியிருப்போமானா கொஞ்சம் சந்தேகம்தான். என்ன அந்த நேரத்தில் நமக்கு அந்த ஞாபகம் வர்றது கிடையாது. எது ஞாபகம்? டாக்டர் ஞாபகம் வந்தாரு, அந்த டாக்டர் ஞாபகம் வந்தாரு, இந்த டாக்டர் ஞாபகம் வந்தாரு. யார் ஞாபகத்தில் வரல? இயேசுநாதர் ஞாபகத்தில் வரல. ஏன்? விசுவாசம் அவ்வளோதாங்க, அது யார் மேலேயும் குற்றப்படுத்த முடியாது. விசுவாசம் மட்டும் இருந்தா, நான் செத்தாலும் சாகிறேன் என்று கர்த்தர் பேரில் விசுவாசம் இருந்தா, நிச்சயமா சொல்றேன், ஆபிரகாமுடனே உன்னையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை படிச்சிருக்கீங்க. அந்த வசனத்தின்படி ஆபிரகாம் உடனே, தனியா இல்லை, அவனுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கும் கொடுத்து நான் ஆசீர்வதிப்பேன். அதுதான் அதுக்கு அர்த்தம். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதிமானாக மாற்றியது, நீதியாக எண்ணப்பட்டது, நீதிமானாக நின்றான். அப்ப நீங்க விசுவாசித்தா அது உங்களுக்கு நீதியாக எண்ணப்படும், மாத்திரம் அல்ல நீதிமான்களாக நிற்பீர்கள். அல்லேலூயா. அப்ப நீங்க பாருங்க, விசுவாசம் வேற, விசுவாசிகள் வேற. விசுவாசிக்கிறதுனால அவர்கள் விசுவாசிகள் அல்ல. இயேசுவை நம்பினதுனால அவங்க விசுவாசி. ஆனா விசுவாசத்துல உறுதியா நிக்கிறது தான் விசுவாசம். அல்லேலூயா. கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், உறுதியா இருக்கணும், அதுதான் விசுவாசம். 4வது சங்கீதம் 128 4, 5, 6 வசனங்கள். ஆமேன். ஒரு அழிலே சொல்லமா? இப்போ நம்ம முதல்ல அந்த தாழ்மைக்கு படிச்சோம்ல, அப்போ ஒரு அடிஷனலாக நம்ம அந்த கர்த்தருக்கு பயப்படுறதுக்குள்ளேயும் சேர்த்துக்கிட்டோம். ஆனால் இப்போ 4வது தான் என்ன பண்ணுறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால வர்ற ஆசீர்வாதங்களை ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். இப்போ பாருங்களேன், இந்த 128ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதி. எவ்விதமாய் அப்படின்னா அவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். முதல்ல கவனிங்க, சியோன், சியோன்னா பரலோகம், பரலோகத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். அப்புறம் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அதாவது பூமியில தான் வாழ்வ, ஆனா எங்கத்தி வாழ்வ, பரலோகத்துக்குரிய வாழ்க்கைய நீ பூமியிலே வாழ்வ. அதுதான் அதுக்கு அர்த்தம். அதாவது சியோனிலிருந்து அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். சியோன்னா தேவனுடைய நகரம், அதாவது தேவனுடைய நகரத்திலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஓகே. 2வது கவனிங்க, நீ 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 ஜீவனுள்ள நாளெல்லாம், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண். அதாவது பரலோகத்தில் வாழுறது போல இங்க வாழ்வ. பரலோகத்தில் எப்படி வாழ்வோம்? நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுட்டு முட்டாளா போறதுக்கு நம்ம ஒன்றும் முட்டாள் கிடையாது. பரலோகத்தில் எப்படி வாழ்வோம்
அப்படின்னு ஒரு யோசனை பண்ணி பாருங்களேன். இப்போ நாம் எல்லாரும் பரலோகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ பரலோகத்தில் இருந்தால் ஆண்டவர் எங்கே இருப்பார்? சத்தமாக சொல்லுங்க, என் காதில் கேட்குற மாதிரி. எப்படிங்க? அப்போ உங்கள் கூட இருக்க மாட்டார். நான் கேட்ட கேள்வின்னா, நீங்கள் பரலோகத்தில் இருந்தீங்கன்னா உங்கள் ஆண்டவர் எங்கே இருப்பார்னு கேட்டேன். அவர் பரலோகத்தில் இருப்பாருன்றீங்க. ஏன் உங்கள் கூட இருப்பார்னு ஏன் சொல்ல நீங்கள்? சே, இந்த மாதிரி ஒரு சின்ன மிஸ்டேக்கில் போய் மாட்டுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது சகஜம்தான். ஏன்னா எப்பவுமே நம்ம யோசிக்கிறது வேறு யோசனையில் இருந்திருப்போம். டக்குன்னு இப்படி ஒரு கேள்வி கேட்ட உடனே எதனால பதில் சொல்லிடுவோமா? இப்படி தான் வந்து எசக்கு பிசக்காக வந்து மாட்டிக்குவோம். சரி, நான் நீங்கள் கவனிங்க. இது குற்றமானது ஒன்று விஷயம் கிடையாது. கவனிங்க, கர்த்தர் என்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறார். ஓகே, ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நான் உயிரோடு இருக்கிற வரையிலும் எருசலேமின், அதாவது பரலோகத்தின் வாழ்க்கையை வாழ்வேன். அப்போ பரலோகத்தில் என்னன்னா, தேவன் பரலோகத்தில் தேவன் இருக்கிறாரு. அப்போ அங்கே இருக்கிற பரலோகத்தின் வாழ்க்கையை வாழறவங்க தேவனை முகமுகமாக பார்ப்பாங்க. தேவன் அங்கே அவங்களுக்கு என்ன கிடையாது? எதனா பிரச்சனை இருக்குமா? வியாதி இருக்குமா? கடன் பிரச்சனை இருக்குமா? தோல்வி இருக்குமா? அவமானம் இருக்குமா? ஒன்றும் இருக்காது. அங்கே எல்லாம் பரலோகமே என் சொந்தமே ஏற்று காண்பேனோ அப்படி. அது என்ன அர்த்தம்னா, அது அங்கே அவ்வளவு ஆசீர்வாதம் நன்மை இருக்கும். அங்கே இல்லாதது ஒன்றுமே கிடையாது. அப்போது நீங்கள் கவனிச்சிங்கன்னா, நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக இருந்தா, நீ உயிரோடு இருக்கிற வரையிலும், இந்த பூமியில நீ உயிரோடு வாழ்கிற எல்லா நாட்களிலும் பரலோகத்தில் வாழ்கிறது போல வாழ்வாய். சொல்லிடலாமா? மூன்றாவது கவனிங்க, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இப்ப ரெண்டு காரியத்தை சொல்ற. ஒன்னு, உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? பேர பிள்ளைங்களை பார்ப்பீங்க, அதானே? பிள்ளைகளின் பிள்ளைகள் அப்படின்னா என் பிள்ளைக்கு பிள்ளை, பேர பிள்ளை அப்படின்னு வச்சுக்கலாமா? நான் என்ன சொல்றேன்னா, பேர பிள்ளை குழந்தை பிறந்தான் பார்த்துட்டேன். ஓ சோத்திரம், நான் பேர பிள்ளைகளை பார்த்து விட்டேன், அதனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு வந்துச்சு. அதெல்லாம் கிடையாது. பிள்ளைகளின் பிள்ளைகள் வாழ்ந்து இருக்கிறதை நீ பார்க்கணும். அல்லேலூயா. பிள்ளைங்க வாழ்ந்து இருக்கிறாங்க, ஓகே. பிள்ளைகளின் பிள்ளைகள் வாழ்ந்து இருக்கிறத நீ பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ உனக்கு இன்னும் எவ்வளோ வருஷம் வேணும்? இப்போ பிள்ளைங்களுக்கு 30 வயசு ஆகும்போது நமக்கு என்ன வயசு ஆகுது? ஒரு 60 வயசு ஆகுது, தோராயமாக சொல்கிறேன். பிள்ளைக்கு ஒரு 30 வயசு ஆகும்போது நமக்கு எவ்வளோ வயசு இருக்கணும்? ஏறக்குறைய 90 வயசு வரணும். அப்படி தானே? 60, 30, 90. பிள்ளைகளின் வாழ்வை பார்க்குறோம் 30 வயசில். பிள்ளைகள் வாழ்க்கை பார்க்கும்போது அவங்க இன்னொரு 30 வருஷம் கூட்டும்போது அப்போ ஏறக்குறைய நாம் எவ்வளோ இருக்கணும்? 90 வயசு இருக்கணும். 90 வயசு உயிரோடு இருந்தால் ஏன் சாவாது கூட கிடக்குதோ தெரியல. எல்லாருக்கும் பாரமாக வேற இருக்குது. நான் சொல்கிறேன், அப்படி நீ 90 வயசு வரலும் இருக்கிறன்னா கர்த்தர் உன்னை யாருக்கும் பாரமாய் வைக்க விட மாட்டார். அதுதான் ஆசீர்வாதம். யாருக்கு நீ பாரமா இருக்க மாட்ட. உன்னால தான் அவங்க நன்மை பெறுவாங்களே தவிர அவங்களால நீ நன்மை பெற மாட்ட. அதுதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். பிள்ளைகளின் வாழ்வையும் எருசலேமுக்கு உண்டாகும் சமாதானம். எருசலேம்னா இஸ்ரவேல்னா ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கிற சமாதானத்தையும் காண்பீர்கள். பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு பயந்தீங்கன்னா என்ன நடக்கும்? சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் பரலோக வாழ்வை, பரலோகத்தில் வாழ்றது போல வாழ்வே. மூணாவது, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தையும் காண்பாய். இது நான்காவது.
ஐந்தாவது சங்கீதம் 133 1 3 வரை. ஆமேன். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த வசனம் புரிஞ்சிடுச்சா? புரிஞ்சிச்சுன்னா அடுத்தது நம்ம போயிடலாம். புரியலன்னா நான் விளக்கி சொல்லிட்டு போகிறேன். அதாவது என்னன்னா, நான் சொல்கிறேன் பாருங்க, நம்ம சகோதரர்கள் ஒருமித்து இருப்பது, சகோதரிகள் ஒருமித்து இருப்பது. இந்த எல்லாரும் அது மாதிரி இருக்க முடியுமானா, ஒரு சிலர் அட்ஜஸ்ட் பண்ணி ஒத்துக்கு போயிடுவாங்க, எல்லாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அவன் என்ன எனக்கு தலைவி, அவன் என்ன எனக்கு தலைவன், எனக்கு இயேசு தான் தலைவர். அது உண்மைதான். ஆனால் நீங்கள் ஒரே மனசு உள்ளவங்களா மாறணும். அதாவது பூமியில் பாருங்களேன், இப்போ நம்ம இன்னைக்கு நம்ம இந்திய தேசத்தில் குறைஞ்சது எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, அவ்வளோ கூட வேணாம். உங்கள் ஊரில் எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 5 பேர். உங்கள் ஊரில் உங்கள் தெருவில் அப்படி எடுத்துக்கோங்க, ஒரு 5 பேர் இருக்குமா இருக்காதா? மேலே இருக்கும். ஒரு 10 பேர் சொல்லுங்க, சத்தமா சொல்ல கேட்கல. 30 குடும்பம். இவங்களோட நாம சமாதானமா, அதாவது ஒருமித்து போகிறோமா? இதுதான் கேள்வி. இவ்வளோ ஒரே தெருவில் இருக்கிற நாம அவங்களோட ஒருமித்து போகிறோமா? அவங்க அந்த சர்ச்சுக்கு போகிறாங்க, அவங்க ஆர்ச்சி சர்ச்சுக்கு போகிறாங்க, இவங்க சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போகிறாங்க, இவங்க பெண்டிகாஸ் சர்ச்சுக்கு போகிறாங்க, இவங்க லுத்ரன் சர்ச்சுக்கு போகிறாங்க, அவங்க அந்த சர்ச்சுக்கு போகிறாங்க, இவங்க அந்த சர்ச்சுக்கு போகிறாங்க. அவங்க இவங்கள பார்க்க மாட்டாங்க, இவங்க அவங்கள பார்க்க மாட்டாங்க. இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தரையும் ஒருத்தரும் பார்த்துக்க மாட்டாங்க. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் மட்டும் எப்படி உங்கள் மேலே வந்து நிற்கும்? நீங்கள் நிறைய பேர் பாருங்களேன், கிறிஸ்தவங்க இந்துவில் பொண்ணு கட்ட மாட்டாங்க, இந்துவில் இருக்கிறவங்க கிறிஸ்தவங்கள பொண்ணு கட்ட மாட்டாங்க. அப்படி தான் நம்ம நினச்சிங்கிறோம். ஆர்சியில் இருக்கிறவங்க சிஎஸ்ஐக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, சிஎஸ்சியில் இருக்கிறவங்க ஆர்சிக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. பெந்தகோஸ்தையில் இருக்கிறவங்க ஆர்சி சிஎஸ்ஐ ரெண்டுலேயுமே பொண்ணு கட்ட மாட்டாங்க. அப்போ இது என்ன ஜாதி பிரிவினை மாதிரி இருக்குல்ல? இது தாங்க ஒருமித்து இல்லாதது. அப்படி ஒருமித்து இல்லாததில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்காது. என்ன சொல்றாங்க? இதோ சகோதரர்களோ சகோதரிகளோ ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, அது எத்தனை நன்மை தெரியுமா, அது எத்தனை இன்பமானது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது எப்படி இருக்குமா? ஆரோன் சிரசின் மேல், ஆரோன் தலையில் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அங்கே அவனுடைய அங்கிகள் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்குகிற பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அதில் சொல்லமா? இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை நினைக்கலுங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். நிறைய பேர் நாம் போய் ஒத்து போகணுன்னு தான் நினைப்போம். ஆனால் எல்லாரும் அது மாதிரி நினைக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சபையில் இருக்கிறவங்க இன்னொரு சபையாக கூட நாம் கூடுமானவரை சோத்திரம் பண்ணிட்டு பேசிட்டு போயிடுவோம். அவங்க உன்னை பார்க்கும்போது அந்நியர் போல மாற்று கிரக வாசிகளை போல பார்க்குறாங்க. அது உங்கள் தப்பு கிடையாது, அது அவங்க தப்பு. ஆனால் கூடுமானவரை நாம் எல்லோரோடும் ஒருமித்து சமாதானமாக இருப்போம். அல்லேலூயா. பார்த்தீங்கன்னா நாம் இந்துக்களோடு சேரல, முஸ்லீம்களோடு சேரல, அது பிரச்சனையே இல்லை. ஆனால் கிறிஸ்தவங்களோடு ஒருமித்து இருக்க முடியல.
பாஸ்டர் என்ன சொல்லிடுறது தெரியுமா? அவங்க கிட்ட நாட் ரிலேஷன்ஷிப், அவங்க கிட்ட எந்த உறவும் வச்சுக்காதீங்க. ஏன் சொல்றாரு அப்படின்னா, அவங்க எப்படி ஆகிலும் நம்ம சபையிலிருந்து அவங்க சபைக்கு இவங்களை ஆட்களை கொண்டு போயிருக்குவாங்க. அது தப்பா ரைட்டானா தப்பு தான். அவங்க ஏற்கனவே ஒரு சபைக்கு போயிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு கூப்பிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. ஒருவேளை அவங்க சரியா ரட்சிப்புக்குள்ள இல்லைன்னா சரியான ரட்சிப்பை நமக்கு அவங்களுக்கு சொல்லலாமே தவிர, இங்க இருந்து அங்க வாங்க, இங்க சரியில்லை, அங்க இருந்து அங்க போங்க, அங்கேயும் சரியில்லை, அங்க இருந்து அங்க போங்க, இது மாதிரி அவங்க இடத்துக்கு இடம் தாவிக்கிட்டே இருப்பாங்களே தவிர அவங்களால நிலைச்சு நிற்க முடியாது, கனியும் கொடுக்க முடியாது. நிலைச்சு நிற்கிறது கனி கொடுக்கறத நீங்க கவனிச்சீங்களா? ஒரு செடி வாங்கி மாங்கன்று வாங்கி நீங்க நடுறீங்க, ஓகே, சரியா? ஒரு வருஷம் போத்துச்சு, இந்த இடத்துல நட்டுமே அப்படின்னு பிடுங்கி நாம இன்னொரு இடத்துல கொஞ்சம் தள்ளி அங்க நடுறலாம். அது ஒரு வருஷம் ஆச்சு. அப்புறம் பார்த்தேன், அங்க நட்டுட்டுமே அப்படின்னு சொல்லி அதை பிடுங்கி இங்க கொண்டாந்து நடுறோம். இப்படி வருஷங்கள் கடந்து போகும், ஆனா அந்த மரம் கனி கொடுக்காது. ஏன்? அந்த தோட்டத்தில் அது நிலைக்கணும், வேர் பிடிக்கணும், அதுக்கான தண்ணீர் எடுக்கணும், அதுக்கான ஆகாரத்தை எடுக்கணும். அப்பொழுது அது துளிர்விடும், இலை விடும், துளிர் கொடுக்கும். நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதை புடுங்கி புடுங்கி நட்டுக்கிட்டே இருக்கிறோம். அது என்ன ஆகும் தெரியுமா? எங்கேயும் ஒட்டாது, கடைசியா இயேசுகிட்டையும் போய் சேராது. அல்லேலூயா. நம்முடைய நோக்கம் அவர்கள் ஈடேற வேண்டும் என்பது தானே தவிர, நாம் நோக்கம் அவங்க நம்மள கூட சேரணுங்கிறது இருக்கக்கூடாது. சரியா? அவங்க ஒருவேளை அவங்க போற சபையில அவங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கலன்னா ரட்சிப்பை சொல்லுங்க. எங்க சபையில ரட்சிப்பை பாருங்கன்னு சொல்லக்கூடாது. ரட்சிப்பை அவங்களுக்கு நாம சொல்லி கொடுக்க வேண்டும். அப்பொழுது மீறி அவங்க ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தாங்கன்னா அது தப்பு கிடையாது. அவங்க ரட்சிக்கப்படணும்னு நம்ம சபைக்கு வந்தா தப்பு கிடையாது. ஆள் சேர்க்கணும்னு நம்ம சபைக்கு கூப்பிட்டோம்னா அது தவறான விஷயம். அல்லேலூயா. இப்ப நீங்க கவனிங்க, அப்படி ஒருமித்து இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிற பலன் அப்படின்னு என்ன சொல்றோம்? அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. இப்போ இந்த யாரு இங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடிகிறது? ஒருமித்து வாசம் பண்றவங்க, இணைஞ்சி ஒருத்தரோட ஒருத்தர் இணைஞ்சு வாசம் பண்றவங்க அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆறாவதாக மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீங்க அது 8லிருந்தே படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். மல்கியா 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரை. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் பிள்ளைகளாகிய நீங்கள் நிர்மூலம் ஆவதில்லை, ஆகவில்லை. நீங்கள் உங்கள் பிதாக்கள் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதனால் உம்மை வஞ்சிக்கிறோம் என்று கேட்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. அடுத்தது, நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சிக்கிறீர்கள். என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளா போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோ என்று
அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 11வது வசனம், பூமியின் கனிகளை பட்சித்து போடுகிறவர்களை தசமபாகமும் காணிக்கையும் கர்த்தருக்கு கொடுக்கிறவர்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அல்லேலூயா. யார் நிமித்தம் கண்டிப்பேன்? தேசத்தை அழிக்காதபடி கர்த்தருக்கு கொடுக்கிறவர்கள் நிமித்தம் நான் கண்டிப்பேன். அப்புறம், அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை, திராட்சை கொடி பழம் கொடுக்காமல் போறதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்லமா? எத்தனாவது? 6வதாக, கர்த்தருக்கு கொடுக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு கொடுக்கிறவன். நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை நம்ம சொன்னது தசமபாகத்துக்கு காணிக்கையாக பிரசங்கம் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா ஒரு விஷயம் உண்மை என்னன்னா, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவு திரும்ப கொடுக்கப்படும். இப்போ நீங்க கவனிக்க வேண்டியது, முதல்ல 5 காரியங்களை சொன்னேன். அதுக்கு இணையான 6வது காரியம், கர்த்தருக்கு கொடுக்கிறவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஆமா, கர்த்தருக்கு நாம கொடுக்க வேண்டும். கர்த்தர் மட்டும் நமக்கு கொடுக்கணும், நாம கர்த்தருக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னா நீங்க ஆசீர்வாதத்தை பார்க்க மாட்டீர்கள். 7வதாக, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஒரு அள்ளிலே சொல்லலாமா? மறுபடியும் அதே வசனத்தை பாருங்க. ஆமேன். இப்போ கவனிங்க, பூமியில இருக்கிற சகல ஜாதிகளுக்குள்ளும் நீங்க ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு கீழ்ப்படிவோம், ஆனா தேவனுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். மனுஷன் சொல்றதுக்கு எல்லாம் பயந்துக்குன்னு செய்வோம். ஆண்டவர் நம்மள கொன்னுடுவா போறாரு அப்படின்னு பயப்படவே மாட்டோம். ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும், தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. இப்போ நீங்க அதில் யோசித்து பாருங்க, நாம கீழ்ப்படுகிறது கர்த்தருடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படியும் போது, கர்த்தர் உன் சந்ததியை இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் சந்ததி யாரு? நீ. உன் சந்ததி உன் பையன், உன் பொண்ணு, அதுக்கப்புறம் உன் பேரன், உன் பேத்தி, அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்க, அவங்க பொண்ணுங்க. இப்படி உன் சந்ததி எவ்வளவு தூரம் தொடருதோ அத்தனை சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி இருந்தா? கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாய் இருந்தால். அல்லேலூயா. 8வதாக, ரூத் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். மூணு 10. அல்லேலூயா. அடுத்தது நல்ல குணம், நற்குணம். நற்குணம் உள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதி. இந்த நற்குணத்துக்கு இன்னொரு பேர் கூட சொல்லலாம், தெய்வீக குணம். என்ன சொல்லாங்க? தெய்வீக குணம். நற்குணம் அல்லது தெய்வீக குணம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ரூத்து புஸ்தகத்தில் ரூத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த பிறகு அவங்க அண்ணன் தம்பி 2 பேர்
2 பேர் 2 பொண்ணு அதே ஊர்லேயே கல்யாணம் பண்ணுறாங்க. இந்த மோவாப் தேசத்தில் கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி வந்த நேரம் மாமனார் 2 பிள்ளைங்க 3 பேருமே செத்துட்டாங்க. 3 பெண்களும் விதவையாக மாறிட்டாங்க. அப்போது நகோமி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய் அப்பா அம்மா கிட்ட போய் வேற ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்கம்மா அப்படின்னாங்க. 2 பேருமே மறுதளிக்கிறாங்க ஃபஸ்ட்டில். அப்புறம் எடுத்து சொன்ன உடனே ஓர்பால் சரி நான் திரும்பி போய் அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் ரூத்துக்கு திரும்பி போகல. ஏன் அப்படின்னா அவள் ஒரு வேளை அப்பா அம்மா இல்லாத இருந்திருப்பாளோ? அப்படிலாம் கிடையாது. அவள் அரண்மனையில் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருந்தாள். அதாவது அரசாங்கத்தில் ஒரு நல்ல உத்தியோகத்தில் இருந்தாள். அப்போ நல்ல வருமானம் இருக்குது, நல்ல குடும்பம் இருக்குது, நல்ல நாடு இருக்குது, எல்லாம் இருந்து ஆனால் நான் ஒரு வாழ்க்கைப்பட்டுட்டேன். அந்த வாழ்க்கையை நான் கடைசி வரலும் வாழ்ந்து தான் போவேனே தவிர என்று சொல்லி அவர் ரிவேஸ் பண்ணலை வாழ்க்கையை. அதுதான் அவளுடைய நற்குணம். அதாவது முன்ன எடுத்து வச்சிட்டோம், ஆண்டவருக்காக வாழ முடிவு பண்ணிட்டு ஒரு படி எடுத்து வச்சிட்டோம். அப்புறம் உள்ளே வந்தவுடனே அதை செய்யாதுன்றாங்க, இதை செய்யாதுங்க, தண்ணி அடிக்காதுன்றாங்க, பீடி பிடிக்காதுன்றீங்க, அப்புறம் இப்போ இது பண்ணாதுன்றீங்க, அது பண்ணாதுன்றீங்க, இந்தாங்க யாங்க அநியாயம் அப்படின்னு சொல்லி இவங்க யாரும் ரிவேஸ், அதை ரூத்து ரிவேஸ் ஆகலை, ஓர்பால் ரிவேஸ் ஆகிட்டா. எதுக்காக ரிவேஸ் ஆன தெரியுமா? மறுபடியும் போய் அப்பா அம்மா கிட்ட போய் அப்பா அம்மா சொல்கிற ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாண வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக வாழணும்னு ஓர்பால் போனால். ஆனால் ரூத் என்ன பண்ணான்னா அது சொல்கிறாரு பாருங்க, அதுக்கு காரணம் சொல்கிறாரு பாருங்க, தரித்திரரோ ஐஸ்வர்யவான்கள் வாலிபர்கள் பிறகே நீ போகாமல் என்ன செய்யணும், முந்தின உன் நற்குணத்தை காட்டிலும் உன் பிந்தின இந்த நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க பாருங்க, இந்த விஷயத்தை அவ அந்த இடத்துல உறுதியா இருந்தான். அவ என்ன சொன்னா, உன் ஊரு என் ஊரு, உன் சாமி என் சாமி, நீ சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன், நீ சாப்பிட்ற இடத்துல நானும் சாவேன் அப்படின்னு சொல்லி அந்த மாமியை காப்பாற்றுகிற, மாமியாரை காப்பாற்றுகிற ஒரு நல்ல மருமகளாக அந்த குடும்பத்தை, மாமியார் சொல்றதை விட அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிற. இப்போ மாமியாருக்கு வயசாயிடுச்சு. அப்போ அவங்க அவ என்ன திட்டம் போட்டாள்னா, மாமியாரை காப்பாற்றுறது இல்லை, அந்த குடும்பத்தை காப்பாற்றுவது. நம்ம ஒரு வீட்டுக்கு போறோம்னா, கல்யாணம் பண்ணிட்டு போறோம்னா, அந்த வீடு இனிமே என் வீடு அப்படின்ற ஒரு மனநிலை வந்த பெண்ணுக்கு தான் இது என்னன்னு சொல்லப்பட்டிருக்கிறது, நற்குணசாலி. எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமானது. அதாவது தெய்வீக குணம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், நாம் இந்த இடத்துல இந்த குடும்பத்தை நாம் பொறுப்பு எடுத்துக்கொள்வது என்னன்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களாவே இருப்பாங்க. கல்யாணம் பண்ணி வந்து 10 வருஷம் ஆனால் கூட அவங்களா தான் இருப்பாங்க. இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறவே மாட்டாங்க. அவங்க யார் தெரியுமா? ஓர்பால் மாதிரி. இந்த குடும்பத்துக்காக குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிறாங்க பாருங்க. அவங்க யாரு? ரூத்து மாதிரி. அப்போ ஓர்பாலை பார்த்து நீ நற்குணசாலி என்று சொல்லலை, நற்குணம் உத்தமமானதுன்னு சொல்லலை. ஆனால் ரூத்துவை பார்த்து உன் முந்தின நற்குணத்தை காட்டிலும் பிந்தின நற்குணம் உத்தமானது, அது தெய்வீக குணம். யாருக்கு எப்படிப்பட்டது தெரியுமா? நான் வந்துட்டேன், ஒரு அடி முன்ன வச்சுட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இனி வாழ்வானாலும் சாவானாலும் இயேசுவோடு தான் அப்படின்னு வாழறது தான் நற்குணம். அடுத்ததாக 9வதாக ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 13, 14வது வசனம். 58, 13, 14. ஒரு அழில சொல்லலாமா? இந்த வசனத்தை படிச்சிங்கல்ல, கேட்டீங்களா? படிச்சதை கேட்டீங்களா? என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவ்வளோதான். கர்த்தருடைய ஓய்வு நாளை உன் இஷ்டமானபடி செய்யாத, உன் காலை இங்கேயும் அங்கேயும் திரிய விடாத, உன் வழிகளின்படி நடக்காத, உன் இஷ்டமானதை செய்யாத, உன் சொந்த பேச்சை பேசாத, ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருக்கு பரிசுத்தமான மகிமையுள்ள நாள் என்றும்
சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது நீ கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்ப. பூமியில் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கர்த்தர் ஒன்பதாவதாக என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமா அனுசரிக்க வேண்டும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வந்தாங்கன்னா இன்னொரு வாரம் வரமாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படின்னா அந்த வாரத்தை நிறுத்திட்டு இருக்கணும்ல, அந்த ஞாயிற்றுக்கிழமை நிப்பாட்டிட்டு இருக்கணும்ல. ஏன் நிப்பாட்டல? 7 நாளுக்கு ஒரு முறை அந்த வாரத்தை வர வைக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமைங்கிற ஒரு நாளை வர வைக்கிறாரு. அப்படின்னா அர்த்தம், நீங்க வாரத்துக்கு ஒரு முறை கடவுளை தேட வேண்டும் என்பதுதான் அதுக்கு பொருள். அல்லேலூயா. கர்த்தரை தேடனா என்ன பலன், கர்த்தரை தேடலைனா என்ன பலன்? அது பார்த்தீங்கன்னா கர்த்தரை தேடனா என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்ப. ரெண்டாவது, பூமியில உயர்ந்த இடங்களில உன்னை ஏறி இருக்க பண்ணும்படி செய்வேன். மூணாவது, உன் தகப்பனுடைய யாக்கோபனுடைய சுதந்திரத்தினால் உன்னை போஷிப்பேன். இப்படி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை அசட்டை பண்ணுகிறவர்களுக்கு இது என்ன ஆயிடுனா, வசனத்தின்படி நிறைய இருக்குது. சாபமான வார்த்தையை உச்சரிக்க கூடாதுன்றதுக்காக நான் சில விஷயங்கள்லாம் சொல்றது கிடையாது. ஏன்னா நான் ஆசீர்வதிக்க கடமை பெற்றவன், அதனால் ஆசீர்வதிக்கிறேன். ஆனால் நான் ஆசீர்வாதத்தெல்லாம் பார்க்க மாட்டேன், போய் நீ சாபத்தை தான் பார்ப்பேன்னாக்கா அது அவங்க இஷ்டம், நம்ம இஷ்டம் கிடையாது. அது அவங்க கர்த்தருடைய நாளை பரிசுத்தமா என்னாங்கன்னா கர்த்தர் அவங்கள ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ 9வது என்ன விஷயங்க, பரிசுத்தமாய் அனுசரிக்க வேண்டும், ஆசரிக்க வேண்டும். 10வதாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனம். ஒரு அள்ளில சொல்லிடலாமா? 10வது நிறைவு. 10வது வந்து நம்ம 10வது காரியத்தில் பாருங்க, இன்னும் 10 விஷயங்கள் இது. எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ நான் சொல்லி முடிக்கிறேன். இப்போ 10வது விஷயம் பாருங்க, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவது உனக்கு நீடித்த நாட்களையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். அல்லேலூயா. இப்போ இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்பாவுக்கு பயப்படுறவங்க சில பேர் அம்மாவுக்கு பயப்படவே மாட்டாங்க. அம்மா வந்து அம்மா தானே, என்னங்க அம்மா தானே, அவங்கள எந்த பக்கம் போட்டாலும் வந்துடுவாங்க. அப்பா தான் மோசமானாலும் எந்த பக்கமும் வரமாட்டார். அதனால் அப்பாவுக்கு பயப்படுறவங்க மரியாதை கொடுக்குறவங்க அம்மாவுக்கு மதிப்பும் கொடுக்க மாட்டாங்க, மரியாதையும் கொடுக்க மாட்டாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா, உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் சமமானவங்க. உங்கள் அப்பாவுக்கு நீ எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறியோ அதே மரியாதை உங்கள் அம்மாவுக்கு கொடு. உங்கள் அம்மாவுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்குறியோ அதே அளவு மரியாதை உங்கள் அப்பாவுக்கு. உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் நீ மதிக்கலைன்னா, கனம் பண்ணலைன்னா, அதை உன் வசனத்தில் பார்த்தீங்கன்னா உன் கண்களை கழுகின் குஞ்சுகள் தின்னும், அதெல்லாம் சொல்ல வேணான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணும் பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? உனக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும். உனக்கு நன்மை உண்டாகும். அடுத்தது நீ தீர்க்காயுசோட வாழ்வே. எப்படி இருந்தா? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் கேளுங்களேன். தகப்பனையும் தாயையும் கனம் சொல்லும்படி ஐயா சொல்லிட்டாரு. அதனால கல்யாணம் பண்ண நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போய் அப்பாவையும் அம்மாவையும் கனம் பண்ண போகிறேன். அது சரியா? அப்போ எப்படி என்ன செய்யலாம் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். இப்போ மறுபடியும் சொல்கிறேன். கல்யாணம் பண்ணின்னு ஒரு ஊருக்கு போயிட்டான். பாஸ்டர் சொல்லிட்டாரு, வசனம் சொல்லுது கர்த்தர் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு. அப்போ கல்யாணம் பண்ணி வந்த வாழ்க்கையை தூக்கி கிடைச்சிட்டு நான் எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் கனம் பண்ண போகிறேன் அப்படின்னு போய் அங்கே கனம் பண்ணலாம். தப்பு. அப்போ ரைட்டு சொல்லுங்க. இந்த இடத்துல வாழ்ந்து காட்டுற பாருங்க, அந்த வாழ்க்கையை பார்க்கறவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா என் பொண்ணு
என் பேரை மரியாதையை காப்பாத்திட்டா. எங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க, என் பொண்ணு என் கௌரவத்தை காப்பாத்திட்டா. எங்க அப்பா சொல்லுவாரு, எங்க கௌரவத்தை காப்பாத்திட்டா. என் அம்மா சொல்லுவாரு, நான் நல்லா வளர்த்துட்டேன்னு என் பொண்ணு நிரூபிச்சிட்டா அப்படின்னு சொல்ல அவங்க கனம் அடைவாங்க. அதை விட்டுட்டு நான் கனம் பண்ணும்போது இங்கிருந்து ஒரு தூக்கின்னு போய் ஒரு பாறாங்கல்ல தூக்கி போய் அவங்க தலை மேல வச்சுன்னா அவங்க நசுக்கி போவாங்களே தவிர அவங்க கனம் அடைய மாட்டாங்க. பார்த்தீங்களா, கனம் பண்ணுறதுனா அதுதான். உன்னை நீ போன இடத்துல பேரும் புகழுமா வாழ்ந்து அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்குற பாருங்க, அதுதான் கனம் பண்ணுதல். அல்லேலூயா. அடுத்ததாக இப்போ நம்ம 10 விஷயங்களை பார்த்தோம். அது அப்படி ஞாபகப்படுத்தலாமா? 1, உண்மையுள்ள மனுஷன். 2, தாழ்மையாய் இருக்கிறவர்கள். 3, விசுவாச மார்க்கத்தார். 4, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். 5, ஒருமித்து வாசம் பண்றவங்க, ரட்சிக்கப்பட்ட சகோதரன் சகோதரிங்க ஒருமித்து வாசம் பண்றவங்க. 6, கர்த்தருக்கு கொடுக்கிறவர்கள். 7, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள். 8, நற்குணம் உள்ளவங்க, அதாவது தெய்வீக குணம் உள்ளவர்கள். 9, கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கிறவர்கள், அனுசரிக்கிறவர்கள். 10, தாயும் தகப்பனையும் கனம் பண்ண. இப்போ ஒரு அப்பா அம்மாவுக்கு நீங்க செய்ய வேண்டிய மரியாதை, கல்யாணம் பண்ண பெண்கள் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய மரியாதை என்ன தெரியுமா? அவங்க போற இடத்துல பேரும் புகழும் பெறணும். அதாவது எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் என் பொண்டாட்டி நல்லவ அப்படின்னு சொல்கிறது முக்கியம் கிடையாது. அந்த வீட்டில் இருக்கிற எல்லா நபரும் சொல்லணும். மாமனார் சொல்லணும், மாமியார் சொல்லணும், மச்சனன் சொல்லணும், மூத்தார் சொல்லணும், கூட வாழ வந்த என்ன சொல்லுவாங்க, ஓரவித்தி சொல்லணும், நாத்தனார் சொல்லணும். இவங்க எல்லாம் வந்து சொன்னாதான் நீ நல்ல என் அண்ணி நல்லவங்க, அவங்க ஓரவித்தி நல்லவங்க, எங்கள் மருமகன் நல்லவங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒவ்வொருத்தரும் சொல்லும் போதும் அப்பாவும் அம்மாவும் அங்கே நீ கனம்படுத்தி கொண்டு இருக்கிறாய். அல்லேலூயா. நிறைய பேர் வந்து இதை புரிஞ்சிக்காம வேற மாதிரியா திங்க் பண்ணிடுறாங்க. சில பேர் என்னன்னா ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குங்க, கணவன் மனைவி ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு தெரியுமா அப்படின்னு. எப்படி ஒரு புள்ளியை இவங்க பெற்றுக்குவாங்க, ஒரு புள்ளியை கூட்டுக்கார் பெற்றுக்குவாரா? ஈக்குவல் ரைட்ஸ் தானே இல்லை? நான் ஒரு புள்ளியை பெற்று போல நீ ஒரு புள்ளியை பெற்றுக்கொள், ஈக்குவல் ரைட்ஸ் வா இல்லைங்க. அதான் அப்படி போனதான் ஈக்குவல் ரைட்ஸ். நான் ஒரு புள்ளியை பெற்றுன, நீ ஒரு புள்ளியை பெற்றுக்க, இந்த முறை நான் புள்ளி பெற்றுன, அடுத்த முறை நீ புள்ளியை பெற்றுக்க, அது ஈக்குவல் ரைட்ஸ் இல்லைங்க. புள்ளியை பெற்றுகிற தாழ்மையை கர்த்தர் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த குடும்பத்தை காப்பாற்றுகிற பொறுப்பு கர்த்தர் ஆண்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் ஈக்குவல். அதுல வந்து நானும் நீயும் சமம் அப்ப இப்படி சொல்லி பாருங்களேன். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ இன்னும் லூசா நீ, அது எப்படி நடக்கும்? இயற்கையை மாற்ற முடியுமா உன்னால? இயற்கையை யாராலையும் மாற்றவே முடியாது. ஈக்குவல் ரைட்ஸ் எது தெரியுமா? ஆண்டவர் இணைச்ச அந்த வாழ்க்கைய, அதாவது உன்னுடைய இந்த வாழ்க்கைய வாழ்ந்து சகித்து வாழ்ந்து அந்த ரன் பண்ணி ஓடுறோம் பத்தியா? பேர பிள்ளைகளை எடுத்து நல்ல அப்பா, நல்ல அம்மா, நல்ல பாட்டி, நல்ல தாத்தான்னு பேர் எடுக்கிறோம் பாரு, அங்க தாங்க இருக்கு. இப்போ கல்யாணம் பண்ணி என் புருஷன், மாமனார், மாமியார் எல்லாரும் பார்த்து சொல்லணும், என் மருமக நல்லவ, என் மனைவி நல்லவ, என் மச்சினி நல்லவ, அவ நாத்தனார் நல்லவ, அப்படி இப்படின்னு சொல்லணும். இதுதான் சரியான. அடுத்தது உன் பிள்ளைங்க பிறந்து நீ சொல்லணும், என் அம்மாவை போல யாரு அப்படி சொல்ல. உன் பேரன் பேத்தி சொல்லணும், என் பாட்டினா பாட்டி தான் அப்படி சொல்லணும். அதுதான் உண்மையான சம உரிமை. அதாவது ஆண்களும் ஆணையும் பெண்ணையும் பெண்ணையும் தேவன் இணைக்கல, ஆணையும் தேவன் இணைக்கல, ஆணையும் பெண்ணையும் தான் இணைச்சார். இப்போ நிறைய பேர் தப்பு தப்பா பண்ணிக்கிறாங்க. பெண்ணுக்கு பெண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஆணுக்கு ஆண் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க.
அது என்னன்னா தேவனுடைய தீர்ப்புக்கு விரோதமானது. அதற்கான தண்டனை நிச்சயம் உண்டு. அதுக்கு பேர் என்னன்னா ஓரின சேர்க்கை. அது பைபிளில் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னா ஏற்றுக்கொள்ளவே படாது. நிறைய பேர் என்ன பண்ண, இப்போ கல்ச்சர் ஆயிடுச்சு. பெண்ணோட பெண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும் ஆயிரத்து, பையனோட பையன் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆயிரத்து. இன்னும் கொஞ்சம் டூ மச் ஆகிட்டாங்க. லிவிங் ஒரு டுகெதர், லிவிங் டுகெதர். அது என்னன்னா சேர்ந்து 2 பேரும் வாழ்வாங்களாம். இஷ்டப்பட்ட எவ்வளோ நாளைக்கு கொண்டாலும் வாழ்வாங்க. அப்புறம் வேணான்னா நீ உன் வீட்டுக்கு போ, நான் என் வீட்டுக்கு போ. இது பைபிள் கலாச்சாரத்துக்கு, இயேசுவின் தீர்ப்புக்கு சரியானது அல்ல. ஏன்னா ஏதேனிலேயே தேவன் திருமணத்தை தான் ஏற்படுத்தி வச்சார். சாவர வரலும், சாவே ஆந்தாலும் 2 பேரும் பிரிஞ்சு போகக்கூடாது. சாவை தவிர வேற ஒன்றுங்களை பிரிக்க கூடாது. சாவு தான் நம்மளை பிரிக்கணும். கணவனை மனைவியை யார் பிரிக்கணும்? சாவு தான் பிரிக்கணும். வேற யாரும் பிரிக்க கூடாது, முடியாது. அல்லேலூயா. இப்போ இது குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வாழணுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே குழந்தை பிறக்கிறவர்களும் கணவனை வந்து அப்படியே ஐயோ எங்கள் வீட்டுக்கார மாதிரி ஆகாதுங்க. குழந்தை பிறந்தோடனே அவன் கிடக்குறான் அப்படின்வாங்க. என்னன்னா இவங்களை பார்த்துக்கிறதுக்கு குழந்தை வந்துடுச்சான். நான் சொல்லட்டுமா, குழந்தை பிறந்தா வளர்ந்தா அவன் பொண்டாட்டி புள்ளியை தான் பார்ப்பானே தவிர உன்னை பார்க்க மாட்டான். உன்னை பார்க்கணுன்னா உன் வீட்டுக்காரு உன் பொண்டாட்டி தான் உன்னை பார்த்துக்குவாங்க. என் பொண்டாட்டி தான் என்னை பார்த்துக்குவா, என் பொண்டாட்டி தான் நான் பார்த்துக்க முடியும். இப்போ என் பையன் வந்து என் பையன் வந்துட்டான், பெருசுடாயிட்டான், அவன் என்னை பார்த்துக்குவான். அவன் பொண்டாட்டிக்கு அப்புறம் என்னை பார்த்துக்குவான். அதுக்கு மீறி என்னை விட்டுட்டு அவன் பொண்டாட்டி போய் பார்த்துக்கிறான் அப்படின்னு நீ நினைச்சினா அது உன் மடமை. அவனுக்கு தலைக்காணி மந்திரம் வச்சிட்டா. அவன் நல்லா தாங்க இருந்தான், என் பையன் நல்லா கவனிச்சான், நல்லா பார்த்தான், நல்லா போனான். இவளை என்னைக்கு கல்யாணம் பண்ணானோ அன்னிலேருந்து அவ பின்னாடியே சுற்றி நிற்கிறாங்க. எங்கள் அப்பா அம்மாவை கவனிக்கிறதே கிடையாது. நீ ஒழுங்கா பைபிள் படிச்சினா உனக்கு புரியும். என்ன தெரியுமா? அவன் தாயும் தகப்பனையும் விட்டு தன் மனைவியோடு, அதை படிச்சியா? அதை படிக்கலன்னா தான் என்ன பண்ணியிருப்ப? ஒன்றும் கட்டுக்கல. இவனுக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்ச பாரு, 3 லட்சம் செலவு பண்ணி. அது உன் கடமை. அதை சொல்லிக்கின்னு இருக்காத. செய்ய வேண்டியது உன் கடமை. பெற்றது உன் கடமை, படிக்க வைக்கிறது கடமை, சோறு போடுறதுக்கு கடமை, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கடமை, வீடு கட்டி கொடுக்கறதுக்கு கடமை, எல்லாம் கடமை. திரும்பி அவன் செய்வான்னு எதிர்பார்க்காத. செய்தா சோத்திரம், செய்யலைன்னா ஆத்திரப்படாத. அதுக்கும் சோத்திரன்னு சொல்லி போயிடு. ஏன் தெரியுமா? கர்த்தர் உனக்கு ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் உனக்கு ஒரு புருஷனை கொடுத்திருக்கிறார். இவங்க தான் உனக்கு கடைசி வரலும் துணை. அல்லேலூயா. நடுவில் கொஞ்சம் அப்படி இப்படி அப்படியே அலசடி படுறதுனால தான் நிறைய நேரத்தில் அது உண்மை தெரியாமல் போயிட்டு கஷ்டப்பட்டு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை நம்புவாங்க. பிள்ளைங்க தனி குடும்பம் போயிருப்பாங்க. அந்த வீட்டில் அப்பா இல்லை, அப்பா போயிட்டாரு, அம்மா மட்டும்தான் வீட்டில் இருந்துச்சுன்னு வீட்டில் பையன் அம்மா வீட்டை வந்து வச்சிருக்கிறான். எதுக்கு தெரியுமா? குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு, வீட்டு வாசலை பார்த்துக்கிறதுக்கு, வீடு பெருக்கிறதுக்கு. என்ன தெரியுமா? இது சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரியாக பார்த்துக்குவான். ஏம்மா சும்மா அவகிட்ட போய் நொய்ன்னு நிற்கிற? வயசாயிடுச்சுல, கொஞ்சம் அறிவா நடந்துக்க மாட்டேன். எப்போ கேட்பான்? அப்பா இருக்கிறவரில் இந்த வார்த்தை வாயில வராது. அப்பா போனாரு, அவன் உன்னை மதிக்க மாட்டான். அவனும் சரி அவளும் சரி உன்னை மதிக்க மாட்டாங்க. அப்போ அவர் இருக்கிறவரில் தான் உனக்கு மதிப்பு, அவ இருக்கிறவரில் தான் உனக்கு மதிப்பு. மைண்ட் நான் சொல்றது, கணவன் இருக்கிறவரில் தான் மனைவிக்கு மதிப்பு, மனைவி இருக்கிறவரில் தான் கணவனுக்கு மதிப்பு. மனைவி இல்லாத கணவன் என்ன பாவங்க அந்த மனுஷன். உண்மைதானே? எப்படி சொல்றீங்க நீங்க? மனைவி இல்லாத புருஷன், பிள்ளைங்க இருக்குது, ஆஸ்தி இருக்குது, எல்லாம் இருக்குது, பாவங்க அந்த மனுஷன். உண்மைங்க நான் சொல்றது, பாவங்க அந்த மனுஷன். அதே மாதிரி அப்பா இல்லை, இப்போ அம்மா தான் இருக்கிறாங்க.
பாவங்க அந்த மனுஷி எப்படி வாழ்ந்தா தெரியுமா? அந்த வீட்டில் இப்போ வேலைக்காரியாக இருக்கிறா, சம்பளம் இல்லாத வேலைக்காரி. அவ்வளோதான். பாவங்க அந்த மனுஷன், பாவங்க அந்த மனுஷி. ஒரே ஒரு விஷயம், உனக்கு கொடுத்த வாழ்க்கையை சந்தோஷமா வாழ். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். 11ஆவதாக, சீக்கிரமா சொல்லி முடிச்சிடறேன், எவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியுமோ சொல்லிடுறேன். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 9வது வசனம். என்ன ரொம்ப ஸ்லோவாயிட்டீங்க? கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், தன் ஆகாரத்தில் தரித்திரருக்கு கொடுக்கிறார். கருணை கண்ணன் அவ்வளவுதாங்க. இரக்கம் உள்ளவன் ஆசீர்வதிக்கப்படுவான். 12வது சங்கீதம் 112:2. கண்டுபிடிச்சிட்டீங்களா? செம்மையானவர்களுடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ செம்மையானவர்னா யாரு? செம்மையானவர்னா யாரா இருக்கலாம்? யார நினைக்கிறீங்க? ஒண்ணு செழிப்பா? அதாவது ஊர்ல பாத்தீங்கன்னா ஒருத்தரை பத்தி நம்ம தேடிக்கின்னு போறோம், அவங்க 4 பேரை சொல்றோம், அவளா தாங்க எங்கன்னா கத்திங்கப்பா போய் பாரு அப்படின்றாங்கன்னா நம்ம எவ்வளவு அளவுக்கு வளர்ந்துக்கிறோன்னு அங்கே தெரியும். வீட்டில் மனைவி வந்து குழாவுண்ட தண்ணி பிடிச்சிங்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்குறாங்க, என்னாரு நம்ம தாமஸ் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா, அவங்க கிட்ட கேட்குறாங்க, அவர்த்த எங்கள் வீட்டுக்காரத்தக்க வாங்க அப்படின்னு கூப்பிடல. அவங்க என்ன சொல்கிறாங்க, அவனை அதை உட்காந்துங்கிறான் பாரு அப்படின்றாங்க. அப்போ அவர் எந்த அளவுக்கு பொண்டாட்டிக்கிட்ட வரம் பெற்றிருக்கிறாரு. ஒரு சிலர் மனைவி கிட்ட வரம் பெற்றாங்க, ஒரு சிலர் குடும்ப ஊரில் வரம் பெற்றிருப்பாங்க. சொல்லட்டுமா, நீங்கள் ஒருத்தரை தேடி போகிறாங்கன்னா, ஒருத்தரை நம்மளை தேடி வராங்கன்னா, அவரா இந்த கோடியில் அந்த 3வது வீடு போய் பாருங்க, அது ஜெபம் பண்ணின்னு இருப்பாருங்க. அதுக்காக எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணின்னு இருக்காதீங்க. அந்தந்த வேலையை அந்தந்த நேரத்தில் செய்யுங்க. ஜெபம் பண்ண நேரத்தில் ஜெபம் பண்ணுங்க, சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடுங்க, தூங்குற நேரத்தில் தூங்குங்க. அவர் எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணியிருப்பார். அப்போ நைட்டும் பகலமா ஜெபம் பண்ணினே இருக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. அந்தந்த வேலையை அந்தந்த நேரத்தில் செய்கிறவர்னு அர்த்தம். நல்ல குடும்பம், நல்ல மனுஷன், நல்ல மனுஷி, அவங்களுக்கு பேர் தான் செம்மையானவர்கள். அல்லேலூயா. அவங்க எப்படி இருப்பாங்களாம்? செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். 13 சங்கீதம் 24:4-5 வசனங்கள். இப்போ கவனிச்சிங்க, முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது சுத்தமுள்ளவன், கைகளில் சுத்தமுள்ளவன் கர்த்தரால் ஆசீர்வாதம். 25வது வசனம், கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். யாருங்க? கையில சுத்தம் இருக்கிறவன். கையில சுத்தம் எப்படிங்க? அப்பப்போ போட்டு வாஷ் பண்ணினே இருக்கணுமா? ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கை கழுவு இருக்கிறவர், அது கை சுத்தமா இருக்குதுங்க. அப்படியா? அதுதான். ஒருத்தர்கிட்ட ஏமாத்தி ₹1 நான் வாங்கினா என் கை சுத்தம் இல்லை. ஒருத்தர் அநியாயமா ஒருத்தர்கிட்ட இருந்து நான் எதனா பறிச்சேன்னா புடுங்கினேன்னா என் கை சுத்தம் இல்லை. அதான் அதுக்கு பொருள். அடுத்தது 14வது, அதே 24வது வசனம், இருதயத்தில் மாசு இல்லாதவன். இருதயத்தில் மாசு இல்லாதவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாசுன்னா என்ன? அழுக்கு. இருதயத்தில் அழுக்கு இல்லாதவன். இப்போ இருதயத்தில் அழுக்கு இருக்குமோ?
ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. டாக்டர் செக் பண்ணி பார்த்தாரு, அவருக்கு அடைப்பு இருக்குங்க அப்படின்றாரு. ஒருவேளை அதுவாக இருக்குமா? அப்போ வேற எது சொல்கிறீங்க? மாசுன்னா என்னது? அது அப்போ அழுக்கு, அது ரத்த குழாயில் அடைப்பு இருக்குது, அழுக்கு இருக்குது, அதனால அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, அது ஓகே அப்படி சொல்லலாம். அதை விட்டுட்டு இது வேறு மாதிரியே சொல்லப்பட்டிருக்கு. எதை நீங்கள் மாசு அழுக்குன்னு சொல்கிறீங்க? புரியல. ஆமாங்க, நல்ல சிந்தனை, நல்ல எண்ணம், நல்ல நோக்கம், நாலு பேர் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு கூட நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற யார் இருதயம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க நல்ல இருதயம் உள்ளவங்க. அப்படி இல்லாதவங்க இருதயத்தில் மாசு உள்ளவர்கள். அப்போ மாசு இல்லாதவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும், 5வது வசனம். என்ன ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க? நீங்க உக்காந்துன்னு படிக்கிற உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் தானே, நின்று தானே சொல்லிங்கிறேன். கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். யாருங்க? இருதயத்தில் மாசு இல்லாதவன். 16, 15 அதே 4வது வசனம் 5வது வசனம். ஆத்துமாவை மாயைக்கு ஒப்பு கொடாதவன். தன் ஆத்துமாவை மாயைக்கு, மாயைனா என்ன? மேஜிக் மாதிரி. இருக்கு ஆனா இல்லை, அப்படிதானே சொல்றீங்க? இது எங்கேயும் ஒரு டைலாக் கேட்ட மாதிரி இருக்குது. ஆனா இருக்கு ஆனா இல்லை. அதுக்கு இன்னொரு விளக்கம் சொல்லட்டுமா? மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா வாஞ்சிரித்து கதறுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வனாந்தரத்துல மான்கள் மேய்ஞ்சிட்டு தண்ணி தாகத்துக்காக நிமிர்ந்து பார்க்குமா, அந்த மணல் வெளியில அந்த வெயில் பட்ட உடனே ஒரு பெரிய தண்ணீர் தடாகம் இருக்கிற மாதிரி இருக்குமா. இந்த மான் அங்கிருந்து பா பெரிய தடாகமே இருக்கிறது அப்படின்னு தாவி ஓடுமா. ஓடி பார்த்தா அது பேர் என்ன நீர்? காணல் நீர். நீர் மாதிரி தெரியும் ஆனா காணாது, இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இருக்காது. அதுதான் மாயை. அதுதான் ஒரு பிரசங்கி சொல்றாரு, மாயை 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 எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். நீ உலகத்தை பாருங்க, நினைச்சு திரும்பி பாருங்க, எல்லாம் மாயங்க. வாழுற வரலாம் ஆண்டவரோட வாழ்ந்து ஜெயிச்சுட்டு போயிடுங்க. அல்லேலூயா. மற்ற எல்லாம் மாயை. அடுத்தது 16 17 16 அதே 4வது 5வது வசனம் தான். கபடாய் ஆணையிடாதவனும். 16 பாருங்க, கபடாய் ஆணையிடும். கபட்டாணை. இது என்ன சொல்லலாம்? மனசுல பொய்ன்னு மனசு தெரியும், ஆனா சத்தியமா உண்மை தலை மேல சத்தியமா, அதோ அவன் தலை மேல சத்தியமா, அதோ ஓடுறான அவன் தலை மேல சத்தியமா, சத்தியமா. இது பேர்னா கபட்டு ஆணை, கபடுத்தனமான ஆணை. கபடுன்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னே இந்த கபடுக்கு ஒரு உதாரணம்னா, பொதி மாடு இப்போல்லாம் மாடுலாம் கிடையாது, வண்டியில் போட்ட மாடு கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஒரு மாடு படுத்துக்கும். எவ்வளவு அடிச்சு, இப்போ எல்லாம் வண்டி ஆகிப்போச்சு, அதனால் மாடு பொதி சுமக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாடு என்ன பண்ணும், படுத்துக்கும், எழுப்புவாங்க, தாத்துக்கோல் வச்சு குத்துவாங்க. அதில் ஒரு கொம்பு இருக்கும், அந்த கொம்பு முனையில் ஊசி இருக்கும், அந்த ஊசி வச்சு குத்துவாங்க. அப்போ கூட அது இப்படி நெளிமை தவிர ஏந்திருக்காது. இன்னும் ஒரு படி மேலே போய் வாழை போட்டு முறுக்குவாங்க, அது நெளிமை தவிர எந்திரிக்காது. வாழை உடைப்பாங்க, அப்போ கூட நீ உடைச்சாலும் உடைற, நான் எழுந்திருக்க மாட்டேன் அப்படின்னு உட்காந்துருக்கோம், படுத்துன்னு இருக்கோம். அப்புறம் கடைசியாக இதெல்லாம் மீறி போய் நெருப்பில் மிளகாவை போட்டு அந்த பொடி புகைய அது மூக்கில் ஏற்றுவாங்க. அப்போ கூட அது கண்டுக்கவே கண்டாரு. அது பேர் தான் கபடு. கபடு. ஒரு ஆள் கபடம் வச்சுட்டான்னா அவனை, அதாவது சொல்லுவாங்களே, தூங்குறவங்களை எழுப்பிடலாம். தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க பாருங்க, அவங்களை எழுப்பவே முடியாது. அவங்க தான் கபடு. அதுதான் கபடு. இந்த கபடாய் ஆணையிடுகிறவர்கள்
இருக்கிற ஆணையிடுகிறவர்களை கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெறுவார்கள். இந்த ஒரே வசனத்தில் எத்தனை சொன்ன பாருங்க. 1 கைகளில் சுத்தம் உள்ளவன், 2 இருதயத்திலே மாசு இல்லாதவன், 3 ஆத்துமாவை மாழைக்கு ஒப்பு கொடாதவன், கபடாய் ஆணையிடாதவன். அடுத்தது 4 தான். 4 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரே வசனம் தான், அதில் 4 விதமான விளக்கங்களை பார்த்தோம். இப்போ நம்ம மொத்தத்தில் 16 பேரை பார்த்துட்டோம். இன்னும் 4 பேர் தான், ஈஸியாக முடிச்சிடலாம். சீக்கிரமாக நம்ம நினச்ச நேரத்துக்கு 2 மணி நேரத்தில் போகாது, அதுக்கு முன்னே முடிஞ்சிடும். ஏன்னா இப்போ 1:30 தான் ஆச்சு. இன்னும் ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ள அது முடிஞ்சிடும். நான் 4 வசனம் தானே, அதுக்கு அப்போ ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், 11 இது மாதிரி திடீர்னு கேட்பேன்னு சொன்னால் நான் கொஞ்சம் உஷாராக இருந்திருப்பேங்க. இரக்கமுள்ள, அதாவது கருணை கண்ணன், இரக்கமுள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அப்புறம் செம்மையான வம்சத்தார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கையில் சுத்தம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இருதயத்திலே மாசு இல்லாதவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆத்துமாவை மாழைக்கு ஒப்பு கொடாதவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இப்போ ஏறக்குறைய 16 காரியங்களை நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் 3 வசனம் தான். 3 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 17வது நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம். கவனிக்கிறீங்களா? ஒருத்தர் தான் படித்தாங்க, மற்ற பேர்லாம் சாயங்காலம் வரலாம் ஜெபம் பண்ணி தான் எப்படி இருந்துருப்பேன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போவே டல் ஆகிட்டீங்க. 1:30 மணி தான் ஆச்சு, இப்போவே டல் ஆகிட்டீங்க. என்ன டல்லு? இதாங்க, நான் மாத்திரை போடணும், ஹார்ட் மாத்திரை போடணும், சுகர் மாத்திரை போடணும், அதுக்காக சாப்பிட்ணும். இது 2ம் போடணுன்னா நான் சாப்பிட்ணும். இன்றைக்கி உபவாசம்னு சொல்லிவிட்டு நான் சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுன்னு வந்திருக்கலாம். ஆனால் உபவாசம் நானும் இருக்கணுன்றதுக்காக சாப்பிடவும் இல்லை, சுகர் மாத்திரையும் போடல, ஆற்று மாத்திரையும் போடல. ஆற்று மாத்திரை ஒரு வேளை கூட விடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிட்டார். ஆனால் ஆற்று மாத்திரையை விட்டுட்டு தான் வந்திருக்கிறேன். யோசித்து பாருங்க, திடீர்னு என்ன வேணாலும் நடக்கலாம். ஆற்று பிரச்சனை இல்லை, என்ன வேணாலும் நடக்கலாம். தேவனை மீறி என்ன நடந்துடும், அந்த நம்பிக்கை தான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு சோர்ந்து போயிடாதீங்க. நாங்கள் ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிறோங்க, அதனால கடி சோறு இருக்கு, தப்பே கிடையாது. நீ எழுந்து நின்றுன்னு கூட கேளு, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் வசனம் தான் உனக்கு முக்கியம். அல்லேலூயா சொல்லலாமா? 17வது வசனம். படிச்சுட்டீங்கல்ல, விளக்கம் சொல்லுங்க. அப்படின்னா அப்படின்னா விற்கிறவனுக்கு ஆசீர்வாதம், கட்டி வைக்கிறவனுக்கு சாபமா? விற்கிறவன் சும்மா வாங்க விற்கிறான், காசுக்கு தானே விற்கிறான். அவன் எப்படி அது ஆசீர்வாதமாகும்? கட்டி வைக்கிறான், அவன் பொருள் அவன் கட்டி வைக்கிறான், அது எப்படி அது சாபமாகும்? அதாவது என்னன்னா, பாழா போறத பசு வாயில கொடுக்கலான்னு சொல்லி கொடுக்குறான் பாருங்க. அதனால் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாராளமான குணம் உள்ளவன், தாராளமான எண்ணம் உள்ளவன், நம்ம போல மற்றவங்களும் வாழணுன்ற அக்கறை உள்ளவன். நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு இருக்கும் வீட்டில், ஒருத்தர் பசிக்குதுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு நாம் சாப்பாடு கொடுக்கணுன்ற எண்ணம் நமக்கு வரலன்னா, நாம் தான் அந்த இதுவை, அது என்னது, தன் தானியத்தை கட்டி வைக்கிறோம். அதாவதுங்க, ஒரு ஆள் சாப்பாடு இருக்கு, 2 பேர் சாப்பிடலாம். 2 பேர் சாப்பாட்டை ஒரு ஆள் சாப்பிட முடியாது. அப்போ ஒரு ஆள் சாப்பாடு இருக்கு, நீ ஒரு ஆள், கேட்குறவங்க ஒரு ஆள், எனக்கு தான் இருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்
அப்படின்னு சொல்றதுக்கு பேரு நல்ல மனசு உள்ளவங்க, தாராளமான மனசு உள்ளவங்க. இல்லப்பா எனக்கு மட்டும்தாங்குது, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்றது கட்டி வைக்கிறவங்களுக்கு சமம். அப்போ விற்கிறவங்களுக்கு எப்படின்னா சமம்னா, எது விற்கிறவங்களை எப்படி சொல்லலாம்னா, இருக்குது ஒரு ஆளுக்கு தான், உண்மை சொல்லலாம், தப்பு கிடையாது. நாம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றது நாம விற்கிறவங்களுக்கு சமமாயிடுறோம். அப்போ கொடுக்காதவங்க, ஒன்று கூட கொடுக்காதவங்க கட்டி வச்சவங்களுக்கு சமமாயிடும். இப்போ வசனத்தை பாருங்க, விற்கிறவனுடைய தலையின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். அதாவது தயாளம் உள்ளவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. 18வது சங்கீதம் 17 25 26. சங்கீதம் 37 என் கண்ணு கொஞ்சம் மங்களா தெரிஞ்சதுனால 37 17 படிச்சிட்டேன். 37 25 26. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஒரு அல்ல சொல்லமா? இப்போ இது யாரு? சொல்லுங்க. சந்ததி, அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். எவன் சந்ததி இது? ஒரு மனுஷனுக்கு கேட்கிற திறமை எவ்வளவு தெரியுமா? ஒரு பிரசங்கமோ ஒரு உரையாடலோ ஒரு ஆளுக்கு கேட்கிற நேரம் எவ்வளவு தெரியுமா? 3/4 மணி நேரம் தான். நாம எவ்வளவு நேரமா சொல்லிங்கிறோம்? 1.5 மணி நேரமா சொல்லி எக்ஸ்ட்ரா 3/4 மணி நேரம் போய்ங்குது. அதனால தாங்க நாங்கள் கவனிக்கல அப்படின்னு நீங்கள் சொல்றது புரியுது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, இந்த வசனம் எடுத்துட்டு பாதியா விட்டுட்டா உங்களுக்கு தெரியாமலே போயிடும். இந்த 20 ஆசீர்வாதங்களே இந்த 20 ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரராகிய அந்த 20 நபரை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னா உங்களுக்கும் திருப்தி, எனக்கும் திருப்தி. 18 யாருங்க? சொல்ல மாட்டீங்க, நான் சொல்லிடுவா. நீதிமானின் சந்ததி. வாசிங்க, வசனத்தை வாசிங்க மறுபடியும். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயது உள்ளவனானேன், ஆனாலும் நீதிமான். இந்த நீதிமானுடைய சந்ததி 26வது வசனம் பாருங்க. அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி. யார் அது? அவன் நீதிமானின் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். 18வது நீதிமானுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். 19வது நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். மறுபடியும் படிங்க. நீதிமானுடைய சிரசின் மேல். மறுபடியும் படிங்கன்னா படிச்சது சரியில்லைன்னு அர்த்தம் இல்லை, சேர்ந்து படிங்கன்னு அர்த்தம். படிங்க. நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும், கொடுமையோ துன்மார்க்கருடைய வாயை அடைக்கும். இப்போ சொல்லுங்க, யாருடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும்? நீதிமான்கள். நீதிமான்கள் யாரு? யாரா இருக்கும்? நீதிமான்கள் யாரா இருக்கும்? அவர் நீதி வழியின்படி அவர் வழியில நடக்கிற எல்லாருமே நீதிமான்கள் தான். நீங்க அதுல நீதிமானா அப்படின்னு யோசிச்சுங்க. 19 நீதிமான்களுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும். 20 கடைசியா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். 12:3. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டும். ஒரு அலையிலே சொல்லமா? கடைசியா 20வது ஆள் யாரு? 20வது ஆள் யாருங்க? நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு
யாரையும் சபிக்கிறதுக்கு தோணாது, ஆசீர்வதிக்கிறதுக்கு தோணும். ஏன்? அதில் ஒரு சுயநலம் இருக்கு. ஆசீர்வதிக்கிறவங்கள கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த சுயநலம் இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. அவன் என்ன பண்ணிடுறோம், நம்ம அந்த கோபத்தில் ஆத்திரத்தில். நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்களேன், நம்ம சபையில் நிறைய பேரை நான் அதாவது சாப்பாடு போட்டு, ஏன் கல்யாணம் கூட பண்ணி வச்சுருக்கேன். ஏன் செலவில் அப்படி ரொம்ப செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்? இல்லை இல்லை, என்னால் முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன். கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறேன், சாப்பாடு போட்டிருக்கேன், படிப்பு கற்றுக் கொடுத்துருக்கிறேன், ஊழியத்தில் நிற்க வச்சுருக்கிறேன், இப்படி நிறைய செய்திருக்கிறேன். ஆனால் நான் ஒரு நாள் கூட அவங்கள என்னை விட்டுட்டு திடீர்னு போயிட்டாங்க, விட்டு போயிட்டாங்க. நான் ஒரு நாள் கூட வேதனைப்படவே இல்லை, வருத்தப்படவில்லை. ஏன் தெரியுமா? அவங்கள நான் ஆசீர்வதிச்சேன். ஏன் தெரியுமா? சுயநலம். என்ன சுயநலம்? ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். அதில் பயங்கர சுயநலம் இருக்கு. ஆனால் அதுக்கு அடுத்து சொல்றாரு, சபிக்கிறவர்களை. அவன் யாரு நாமத்தில் போயிருக்கிறான்? இயேசுவின் நாமத்தில் போயிருக்கிறான். அவனை சபிக்கிறதும் தேவனை சபிக்கிறதும் ஒன்று. அவன் இயேசுவின் நாமத்தில் போனதுனால அவனை ஆசீர்வதிக்கிறதும் தேவனிடத்தில் ஆசீர்வாதம் பெறதும் ஒன்று. அதனால ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், ஆபிரகாமை சபிக்கிறவர்களை நான் அதான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்களை யாரையும் நீங்க சபிக்காதீங்க, ஆசீர்வதிங்க. அதுக்குரிய பலன் அவங்களுக்கு வந்து சேரும். நீங்க உன்னை ரொம்ப வருத்தப்படுத்தி காயப்படுத்திட்டு போனாங்க, அவங்களை எப்படிங்க ஆசீர்வதிக்கிறது? நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ ஆசீர்வதி. அதுக்கான பலன், உன்னை காயப்படுத்தினதற்கான பனிஷ்மெண்ட் நிச்சயம் கிடைக்கும். எல்லாரும் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்கெல்லாம் தண்டனையே கிடையாதுங்க அப்படின்னு ஒரு தப்பா நினைச்சிட்டீங்கன்னா அது உங்க தப்பு. யாராயிருந்தாலும் நியாயத்தில் நிறுத்துவது தேவனுடைய தீர்ப்பு. எல்லாரையும் நியாயத்தில் கொண்டு வருவார். பார்த்தீங்கன்னா அவனவன் தன் தன் கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அடைவான். நான் நல்லதையே செய்தா எனக்கு நல்லதே பலனாய் கிடைக்கும். நான் துரோகம் பண்ணினேன் ஆனால் எனக்கு துரோகமே பரிசாய் கிடைக்கும். ஆமேன், அல்லேலூயா. இப்போ நம்ம 20 விதமான ஆசீர்வாதங்களை நம்ம பார்த்தோம். 20 பேர் ஆசீர்வதிக்கப்படுகிற 20 பேரை பார்த்தோம். முதல்ல 10 பேர், ரெண்டாவது 10 பேர் சொன்னேன். இந்த ஒன்றுலேருந்து அப்படி நம்ம வந்துடலாமே. ஒரு 2 குறித்து வச்சுருந்தீங்கன்னா அதை பார்த்தே நீங்கள் சொல்லிடுங்க, எல்லாருக்கும் அது பிரயோஜனம் உள்ளதாக மாறட்டும். 1 உண்மையுள்ள மனுஷன், 2 தாழ்மையான மனுஷன், 3 விசுவாச மார்க்கத்தார், 4 கர்த்தருக்கு பயப்படுகிறவன், 5 சகோதரரோடு எல்லாம் ஒருமித்து வாழ்கிறவர்கள், அடுத்தது 6 கர்த்தருக்கு கொடுக்கிறவன், 7 கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன், 8 நல்ல குணம் உள்ளவங்க, தெய்வீக குணம் உள்ளவங்க, 9 ஓய்வு நாளை பரிசுத்தமாய் அனுசரிக்கிறவர்கள், 11 தகப்பனையும் தாயையும் பெற்றோரை கனம் பண்ணுகிறவர்கள், 11 இரக்க குணம் உள்ளவர்கள், கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், 12 செம்மையான வம்சத்தார் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், 13 கையில் சுத்தம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், 14 இருதயத்தில் மாசில்லாதவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், 15 ஆத்துமாவை மாழைக்கு ஒப்புக்கொடாதவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், 16 கபடாய் ஆணையிடாதவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், 17 தாராள குணம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், 18 நீதிமான் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், 19 நீதிமான்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், 20 உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார்.